இருக்குல்ல. இங்கே ஆரம்பிச்சு ஃபுல்லாக கடல். மாடியிலே வந்து சன்செட் வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. டீ காஃபி இருக்கு, கோகோனட் சட்னி, சாம்பார், பூரி மசாலா, பூரி, போஹா, இட்லி, ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரியில் இருக்கோங்க. கன்னியாகுமரியில் வந்து நம்ம ஹோட்டல் விஸ்வா கிராண்ட் அப்படின்ற பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து கன்னியாகுமரியில் எங்கே இருக்குது, ஸோ எவ்வளோ டேரிஃபு வந்து, அப்புறம் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, அப்புறம் பஃபே காம்ப்ளிமெண்ட்ரி பஃபே இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். சென்னை டு கன்னியாகுமரி இந்த ரோட் ட்ரிப் வீடியோ, கன்னியாகுமரியில் சுற்றி பார்த்த அதர் பிளேசஸ் எல்லாமே வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஹோட்டல் விஸ்வா கிராண்ட் போயிட்டு செக்இன் பண்ணிக்கலாம். ரூம் டூர் பார்த்துக்கலாம். 3rd ஃப்ளோரு. இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, இங்கே ஒரு வாஷ் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே ஒரு கபர்டு இருக்குது, ஒரு டேபிள், டீ காஃபி கெட்டில் ஐட்டம்ஸு, இங்கே ஒரு பெட் இருக்குது, இங்கே ஒரு பெட் இருக்குது. ஓகே தான், குயின் சைஸ் பெட் இருக்குது, இங்கே ஒரு பெட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டேபிள், டிவி, ரெஸ்ட் ரூமு. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ரூமும் வந்து நல்லா இருக்குது. பால்கனி வியூ பார்க்கலாமா, இதுதான் ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். சி மை காட், சுத்தூரம் கடல். வாவ், செம்மையாக இருக்குல்ல. இங்கே ஆரம்பிச்சு ஃபுல்லாக கடல். மாடியிலே வந்து சன்செட் வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. டைம் 4:45 ஆகுது, போகலாம். காற்று ஊர் உள்ள வந்ததுலேருந்து சரியான காற்றுங்க, நல்லா இருக்கு. அப்படியே சூப்பராக பீச் வியூ பண்ணலாம். ரூமில் எனக்கு பிடிச்சதே இந்த தனி பெட்டு தான், நல்லா இருக்கு. நைஸ், நல்லா நீட்டாக தான் இருக்கு. பால்கனி வியூவும் சூப்பராக இருக்கு. அன்றைக்கி ஈவினிங் வந்து சன்செட் வியூ பார்க்கறதுக்காக வந்து நம்ம பீச்சுக்கு போயிட்டோம். அங்கேருந்து வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் அப்படியே கடை தெரு எல்லாமே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டோம். கொஞ்சம் நேரம் சன்செட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து காந்தி மண்டபம் இருக்க சைடாக அப்படியே வந்து ஒரு வாக் மாதிரி போயிருந்தோம். அந்த பிளேஸே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுற்றி வந்து கடை தெரு அதெல்லாமும் இருந்துச்சு. இங்கேயே வந்து பக்கி சர்வீஸ்லாம் கூட இருந்தது. ரொம்ப முடியலன்னா அந்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணி போய்க்கலாம். அதை முடிச்சுட்டு வந்து நம்ம நேராக ரூமுக்கு வந்துட்டோம். ரூம்லேயே வந்து அன்றைக்கி டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி ஹோல் டே ட்ராவல் பண்ணி வந்ததுனால நாங்கள் பெருசாக வேறு எங்கேயுமே சுற்றலை. ஹோட்டல் வந்து நைட் வியூவில் பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் பழைய ப்ராப்பர்ட்டினாலும் நல்லா ரெனோவேட் பண்ணி வச்சுருந்தாங்க. முக்கியமாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளோ வைப்ரண்ட்டான லைட்ஸோடு வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸில் வேறு எங்கேயுமே பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்தது ஹோட்டல் வியூ. குட் மார்னிங் கைஸ். டே 2 இன் கன்னியாகுமரி. ஸோ மார்னிங் வந்து சன்ரைஸ் வந்து பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு.
என்ன இப்போ நம்ம வந்து நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு 12 மணி 1 மணி வெயில் வந்து பார்த்தோம்னா கண் எப்படி கூசும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ மார்னிங் வெயிலே இங்கே நல்லா இப்போ மேலே போயிருச்சு. நான் வேணா காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ பிரைட்டாக அப்படி இருக்குது. ரொம்ப க்ளோசர் வியூவில் பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு. எனக்கு ஈவினிங் வந்து சன்செட்டும் பார்த்தோம், மார்னிங் வந்து சன்ரைஸும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு பஃபேல வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்களா சன்னு. அப்பா, டெரஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இதுக்கு மேலே போனோம்னா வந்து சன்ரைஸ் சன்செட் பாயிண்ட் இருக்கு, போகலாம். இதுதான் வந்து இந்த சைடு பார்த்தா சன்செட் பாயிண்ட்டு. அப்படியே இங்கே பாருங்க பீச்சு இங்கே முடியுதா. இங்கே பார்த்தோம்னா வந்து ஹில்ஸ்லாம் வருதுல்ல, இதுதான் வந்து வெஸ்டர்ன் காட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நடுவில் ரோடு இருக்குல்ல, அதுதான் நம்ம நேற்று வந்த ரோடு. நேரம் ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்றேன்ல, ப்ராப்பர்ட்டிக்கு பாருங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தால் அகெயின் பீச்சு ஸ்டார்ட் ஆகுதா. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா சன்ரைஸ் செம்ம பிரைட்டாக இருக்கு, பார்க்கவே முடியல. தெரியுதுங்களா, இங்கேருந்து இப்படி அப்படியே ஒரு கேர்வாக முடியுது. ஸோ எண்ட் ஆஃப் த இந்தியா கன்னியாகுமரி. ப்ராப்பர்ட்டியோட ஸ்விம்மிங் பூலு நல்லா இருக்கு, நல்லா ஆழமாக இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு 5 அடி போல். மார்னிங் தான் கூட்டம் எல்லாமே இருக்குது, அதுக்கு மேலே கூட்டம் வந்துடும். நேற்று இங்கே தான் அப்படியே போனோம், அப்படியே வாக் பண்ணி போனோம். இங்கே வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கு பாருங்க. இப்போ அங்கே தான் போக போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. ஸோ அப்படியே போகலாமாங்க. அது பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் இருக்கு பாருங்க. சந்தா செம்ம ஹைலைட்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது பூலும். ஸோ ஓகே, இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னன்னு பார்த்துக்கலாமா. ஜூஸ் இருக்குது, அப்புறம் மில்க்கு, கெலாக்ஸ் இருக்குது, ப்ரெட் இருக்குது, டீ காஃபி இருக்குது, கோகோனட் சட்னி, சாம்பார், பூரி மசாலா, பூரி, போஹா, இட்லி, வடை, இது என்னது தோசை, பிரெட் ஜாம் பட்டர், இதுதான் மெனு. டே 2 வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காளிகேசம்னு ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். அந்த போகிற வழியெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வாங்க. இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கும், பட் உள்ளே போக போக தான் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி இருந்தது. கொஞ்சம் உள்ளே போனாலே வந்து நம்ம நல்லா குளிக்க முடியும். இது எல்லாமே வந்து நான் தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது முடிச்சுட்டு வந்து நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுவுக்கும் விவேகானந்தர் ராக்குக்கும் தான் போயிருந்தோம். ஸோ அது மட்டும் நீங்கள் வீக்கெண்டில் போகிறீங்கன்னா வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து ஆன்லைன் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு போயிடுங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் சேனலில் கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அகெயின் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தோம்னா வந்து சுசீந்திரம் டெம்பிள் போயிருந்தோம். அதுவும் வந்து அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா எங்கேயும் மறக்காமல் போயிட்டு வாங்க. குட் மார்னிங் ஆல். டே 3 இன் கன்னியாகுமரி. என்னடா சாரீலாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து ஃப்ரெண்ட் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ போகும்போது அப்படியே அதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு போக போகிறோம். ஸோ வழியில் ஏதாவது பார்க்குறோமா என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே பார்க்கலாம் அங்கே போய் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு. இன்றைக்கும் வந்து சேம் மெனு தான். நேற்று போகா இருந்தது, இன்றைக்கி உப்புமா இருக்குது, பூரி, சாம்பார், சட்னி, டீ காஃபி, தோசை, இட்லி, வடை, கேரளாக்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. பஃபேல என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. லிமிட்டட் மெனு தான், இட்லி, தோசை, உப்புமா, பூரி தான் இருந்துச்சு. எல்லாமே டீ காஃபி, ஒரு ஜூஸு, கேரளாக்ஸு, ப்ரெட் இருந்துச்சு. இது இல்லாமல் வந்து லைவ் கவுண்டரில் வந்து ஆம்லெட் இருந்துச்சு, அது வந்து நம்ம கேக்கை வந்து போட்டு தராங்க.
டேஸ்ட் எல்லாமே ஓகே தான், பட் மெனு தான் லிமிட்டடாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டைனிங் ஏரியா தான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலே. நான் இது வரைக்கும் போன ஹோட்டல்ஸ்லேயே எனக்கு வந்து ரொம்ப டைனிங் ஏரியா இம்ப்ரெஸ் பண்ணது இந்த ஹோட்டலில் தான். இது வந்து ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பழைய ப்ராப்பர்ட்டி தான் போல், பட் டைனிங் மட்டும் இப்போ தான் ஒரு 3 months ஆச்சுன்னு சொன்னாங்க. மேலே இது பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து கீழே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைனிங் இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் வந்து இந்த ஆம்பியன்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரூம் எல்லாமும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் கீழே போயிட்டு டோட்டலாக வந்து எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ஹோட்டல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் தான். இந்த ரிசப்ஷனாக இருக்கட்டும், அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க லைட்டிங்ஸ், இந்த டெக்கரேஷனு, ஹோட்டல் வெளியேருந்து பார்க்குறதுக்குமே நைட் வியூவில் அவ்வளோ கிராண்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் லொக்கேஷன் பார்த்தோம்னா வந்து நல்லாவே அக்சசபிள் தான். ஸோ அந்த பீச்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். நம்ம காந்தி ஸ்டாச்சு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு அதெல்லாம் போனோன்னா வந்து ஒரு 1.5 to 2 kilometers இருக்கும். அது வந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு 100 meters போனோம்னா வந்து ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி கூட போய்க்கலாம். ஸோ நம்ம ஓன் வெஹிக்கிளில் வரலைன்னா கூட இது வந்து அக்சசபிள் தான். அதுக்கப்புறம் ரூம்ஸ் பார்த்தோம்னா வந்து இந்த ரிசப்ஷனு, ரெஸ்டாரண்ட் அளவுக்கு கிராண்டாக இல்லைனாலும் ஒரு டீசெண்டான ரூமு. பெரிய கன்சர்ன் வந்து எப்போவுமே ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும். இங்கே வந்து அதுவுமே நீட்டாக இருந்துச்சு, எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ரூமோட ஹைலைட் பார்த்தோம்னா வந்து பால்கனி தான். ஸோ அந்த 3 sides-மே வந்து பீச் வியூ பார்க்கலாம். ஈவன் நீங்கள் ரூமில் இருந்தே கூட பால்கனிலேருந்து சன்ரைஸ் பாயிண்ட்டு, சன்செட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ அம்யூனிட்டிஸ்னு பார்த்தோம்னா மேலே டெரஸ்லேயே வந்து அந்த சன்ரைஸ் பாயிண்ட்டு, சன்செட் பாயிண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பீச்சுக்கெலாம் கூட வாக் பண்ணி போக தேவையில்லை. அதே மாதிரி வந்து அம்யூனிட்டி ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டீப்பாகவும் இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஸோ வேறு அம்யூனிட்டிஸ் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. பக்கத்தில் பேங்க்வெட் ஹால், மேரேஜ் ஹால் எல்லாமே தனியாகவே இருக்குது. ஸோ ஓவரால் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டு வந்து கொஞ்சம் லிமிட்டடுன்னு சொன்னேன், இருந்தாலும் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து அது நல்லா இருந்துச்சு, ஓகே தான். ஸோ ஓவரால் ஸ்டே வந்து எங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. எதுவும் வந்து பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. டாரிஃப் பார்த்தோம்னா வந்து என்ன சொல்கிறது, முன்னெல்லாம் வந்து நாங்கள் 4 பேரை போனோம்னா ஒரு ரூமுக்கு வந்து இவ்வளோ டாரிஃப்னு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து மித்துனுக்கு வந்து 10 years ஆனதுனால அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 1000 சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லா ஹோட்டல்ஸ்லேயும். ஸோ இப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு 4500 சார்ஜ் பண்ணாங்க. இன்கேஸ் வந்து நாங்கள் 2 members-ஆக வந்து இருந்தோம், கிட்ஸ் வந்து 10 years பிலோ இருந்துச்சுன்னா 3500. 3 ஷேரிங்னா 4500, அதே 4 ஷேரிங்னா வந்து 5500 சொன்னாங்க. இது வந்து சீசனுக்கான ரேட். இப்போ வந்து நம்ம லாங் வீக்கெண்டில் வந்தோம். ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம நார்மல் வீக்கெண்டு அந்த மாதிரி வீக் டேஸில் வந்தோம்னா வந்து நமக்கு குறையறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸோட நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும்னா என்ன கேட்டால் இது ரீசனபிள் தான். இதெல்லாம் ஓகேனா வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் அதர் கன்னியாகுமரி வீடியோஸு, சென்னை டு கன்னியாகுமரி ரோட் ட்ரிப் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.